வணக்கம்மா, எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்மா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி கும்பிடுறேம்மா. தீபாவளி ஃபர்ஸ்ட் கும்பிட்டுனா, அதனால தீபாவளி கும்பிட்டுக்கிறேன். சரி, என்னென்ன செஞ்சிருக்கோன்னு பாத்தீங்கன்னா கேசரி, தோசை, இட்லி, குருமா, அப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல தீபாவளியும் இன்னைக்குதான், நோன்பு இருக்கு எங்களுக்கு. நோன்பும் இன்னைக்குதான். தீபாவளி காலையில கும்பிட்டுட்டு நோன்பு வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேல. பையக்குட்டி பாத்தீங்களா? ஹாப்பி தீபாவளி சொல்லு. கேசரிக்காக வந்து நின்னுட்டு இருக்காங்க. தீபாவளி விசேஷத்துக்கும் தான். ஆமா பொம்மா, இன்னும் அமாவாசை ஆரம்பிக்கல. ஆமா, அமாவாசை வந்து ஈவினிங் ஆரம்பிக்குது. பைமா சே ஹாப்பி தீபாவளி. எங்க பொம்மாய்க்கு தான் வந்து ஹாப்பி தீபாவளி. பைமாண்டா சே ஹாப்பி தீபாவளி. தீபாவளினா பட்டாசு பறக்கும். ஒரு பட்டாசு சவுண்ட் வரல எங்க ஊர்ல. பட்டாசு எடுத்து வைக்கணும். பாத்தீங்கன்னா பட்டாசு எதுவுமே வெடிக்கிறது இல்ல. சுறுசுறுவத்தி, புஷ்பானம், ஜாட்டி, அவ்வளவுதான் எங்களால பண்ண முடிஞ்சது. சாமி கும்பிட்டாச்சு. அம்மா வந்து காக்காக்கு வந்து சாதம் வைக்கிறாங்க. அம்மா மழை நைட்டெல்லாம். எங்களுடைய கார்டன் பாத்தீங்கன்னா அப்படியே களை கட்டி இருக்கும். ஒரே குப்பை தான். என்ன பண்றோம்? ஆமா, மழை பெஞ்சு ஓஞ்சி காஞ்சதுக்கு அப்புறம் வந்து மழை பெஞ்சு ஓஞ்சி காஞ்சதுக்கு அப்புறம் வந்து நாங்க பெருக்கி சுத்தம் பண்ணுவோம். காக்கா சாப்பிட்டாங்க. இப்ப நாங்க சாப்பிட போறோம். வாங்கம்மா, சாப்பிடலாம் எல்லாரும். அம்மா மாவு அரைச்சிட்டு வந்தாச்சா? மாவு அரைச்சாந்தாச்சுமா. அதை ஜலிக்கிறேன். இந்த நொய்யா கூட போடுறாங்க. அப்படி ஜலிச்சு போட்டு ஜலிக்காது கூட போடலாம். ஒரு நேரம் வரமாட்டேங்குது. அதனால அது ஜலிச்சுட்டா அந்த நொய்யெல்லாம் வெடிச்சிடுது. வெடிச்சு போகுது. இது வந்து 3 அழாக்கு வந்து அரிசி, பச்சை அரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிருந்தேன். அது வந்து ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு, வேட்டியில போட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணி இழுத்ததுக்கு அப்புறம் எதை அரைச்சாலும் ஜலிச்சிருவேன். நான் போயிட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஆமா, அவ்வளவு கூட்டம். எல்லாரும் இன்னைக்கு நோன்பு எடுக்கிறாங்க. அம்மா கூட்டம். ஆனா வந்து கேலண்டர்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் போட்டிருக்காங்க. ஆனா நாளைக்கு 5 மணிக்கெல்லாம் வந்து அமாவாசை முடிஞ்சிருது. அதனால இன்னைக்கு வந்து 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுனால இன்னைக்கு நைட்டு தங்கறது தான் பண்றாங்க. எப்பவுமே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா முடியுதுன்னு பண்ணக்கூடாது. வருதுன்னு பண்ணலாம். இல்ல பண்ணணும். இதெல்லாம் முன்னாடியே நான் ரெசிபி வந்து அதிர்செல்லாம் எங்க அம்மா எப்படி பண்ணுவாங்கன்றதெல்லாம் போடலாம்னு நினைச்சேன். ஒரு சில வேலை காரணமாக என்னால எதுவும் போட முடியல. வீடியோவே எடுக்க முடியல. அதுக்கு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க எடுக்க முடியலன்னா. அம்மா ஜலிச்சுட்டு திரும்ப குண்டான்லயே போட்டுறியா? குண்டான்லயே போட்டணும். இல்லைன்னா வந்து காற்று அடிச்சுன்னா மாவு வந்து பல ஆயிடும். அப்புறம் வந்து அதிர்ஷ்டம் வராது. இதுலயே போட்டு அனுப்பி வச்சிடணும். ஈரம் இப்போ கம்மியாவே இருக்கு. ஏன்னா அங்க அரைக்கவே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு ஈரமா இருந்தாதான் நல்லது. பாவு நல்லா வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்ம இப்ப அடுத்து வந்து பாவு எடுக்க வேண்டியதுதான். எப்பயுமே நாங்க அதிர்சம் போடுறோம்னா கீழே வந்து ஸ்டவ் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா நின்றுனே செய்ய முடியலம்மா. அதனால வந்து கீழே இறக்கி வச்சுட்டு சொல்லுவேன். நான் எப்பவுமே கீழே இறக்க தான் வச்சுன்னு பண்ணுவேன். நான் நின்றுனே பண்ண மாட்டேன். பாவு எடுத்துட்டு உட்காந்து அப்படியே அதிர்சம் அப்படியே தட்ட போறேன். அதனால அப்படியே இது பண்ணிடுவோம். எவ்வளவு வெல்லம் போடுறீங்க? 1/2 கிலோ. இது 1/2 கிலோ போட தேவலன்னு சொல்றா பெரியவா. கொஞ்சம் தேவையானது போட்டு மிச்சம் வைக்க போறேன். கணக்கு கிடையாது. 3 அழாக்கு தான் வந்து அரிசி போட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அம்மா வந்து வெல்லம் போட்டுப்பாங்க. அவ்வளவுதான். இதை நீ வீட்டிடுறேன். வெல்லம் போட்டுட்டு அதுல தண்ணி ஊத்திடுவாங்க. எவ்வளவு மேத்தி இருக்கீங்க? ஒரு 350 கிராம் போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். 150 கிராம் அளவுக்கு வெல்லம். ஆமா, அப்படின்னு வச்சுட்டு மாவு மீந்தா கூட பரவாயில்ல. மாவு பத்தாத போகக்கூடாது. எங்க வீட்டுல வந்து அதிர்ஷ்டம் சாப்பிடுற ஒரே ஆளு என்னோட தம்பி தான். நாங்களாம் சாப்பிட மாட்டோம். நான் கூட சாப்பிடுவோமா. எனக்கு சுகர் இருக்கிறதுனால சாப்பிட்றது கிடையாது. பசங்க எப்பவுமே சாப்பிட்றதுங்க இனிப்பு அதிர்ஷ்டம் நல்லது தான். அது வந்து இரும்பு சத்து உடம்புக்கு நல்லது. சாப்பிடுங்கம்மா. சாப்பிட மாட்டேங்குதுங்க.
நான் நோம்பு அதிர்ஷ்டம் வரைக்கும் நான் அப்படியே வச்சிருந்து எங்கள் வீட்டுக்கு இருந்தாருன்னா அவர் சாப்பிடுவாரு, நான் சாப்பிடுவேன். மிச்சம் தனியாக வைக்கிறதெல்லாம் அந்த தெரிஞ்சவங்களுக்கு நம்மளுக்கு பக்கம் அக்காரவங்களும் கொடுப்பேன். நோம்பு வந்து எங்களுக்கு எண்ணிக்கை. நோம்புல இருக்க மட்டும் யாருக்கும் தர மாட்டேன் நான். அதுல வைக்கிற அதிரசம் வந்து எண்ணி வைப்போம். அந்த அதிரசம் மட்டும் எப்படின்னா டம் பிடிச்சு. ஆமா, நான் சாப்பிடுவேன் கொஞ்சம். எங்க அம்மா தலையில வந்து முத்தமா கட்டிடுவேன். இப்ப எங்க அம்மா சாப்பிடறதே இல்ல, தோறதே கிடையாது. அதனால நானே சாப்பிட்டாகணும். என் தங்கச்சி வாயே வைக்க மாட்டா. பெருசு பெருசா தட்டுவோம். இப்ப சின்னதா தட்ட சொல்லிட்டேன் நானு. அதுக்கு சாமிக்கு ஏத்த மாதிரி கை பெருசு இந்த அளவுக்கு தட்டுவோம். இப்பெல்லாம் இவ்வளவுதான் தட்டுறோம். இப்ப நம்ம துண்ணு தட்ட ஆரம்பிச்சோம். சாப்பிட மாட்டேறாங்கம்மா, சாமிக்கு தான் எண்ணிக்கை வச்சா, அதனால சின்ன சின்னதா தட்டிக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்தேன் நான். வந்து படி கணக்குமா, ஆள் வச்சு இடிப்போம். இடிச்சு ஜலிச்சு பாவு எடுப்போம். அது 200 300 தட்டுவோம். ஏன்னா பொண்ணுங்களுக்கெல்லாம் கொடுக்குறது, எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் 10 10 5 5 இப்படி வச்சு கொடுப்போம். நாங்கள் ஊர்லேயே எல்லாம் கிராமம் வச்சா எல்லாருக்கும் கொடுப்போம். எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்து மட்டும் 20 விட்டுருவாங்க, எங்கள் பெரிய அத்தை வீட்டுக்கு. அந்த மாதிரி நிறைய 300 அதிர்ஷ்டம் சுடுவோம். அப்புறம் வேலை செய்கிறவங்க, வேலைக்காரங்க, அறப்பாறக்கிறவங்க, நெல் களை பறிக்கிறவங்க அவங்களெலாம் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் 2 அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் செய்வோம். இப்போல்லாம் முடிய மாட்டேங்குது. முடியறதுக்கு இல்லை, இங்கே யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. கொடுத்தா கூட கௌரவம் பார்க்குறாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் சாணி தெளிப்போம். சாணி தெளிச்சுட்டு அதுலேருந்து பாத்திரம் வச்சு வீடு மொழி எல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் அரிசி ஊற வைப்பேன். அரிசி ஊற வச்சுட்டு அரிசி இடிக்கும் போது குளிக்கணும். இடிக்கும் போது குளிச்சுட்டு பாவு எடுக்கிறதுக்கு, அப்போ பாவு எடுக்கும் போது அதோட ஒரு நாளைக்கு 5 தடவை குளிப்பேன் என் மாமியார் வீட்டுல. நோம்புக்கு மட்டும் ரொம்ப மோசம் பா. ஆனா ஃபர்ஸ்ட்ல தலைக்கு தான் ஒரே தலை ஊற்றிப்பேன், உடம்பு மட்டும் தான் குளிப்பேன் அடிக்கடி. அந்த மாதிரிலாம் எங்க மாமியார் வீட்டுல நெல் காய வச்சு நெல் குத்தி ஊற வைக்கணும். ஆனா சின்ன வயசுல நம்ம வந்து இன்னமும் வந்து கொழிக்கல்ல குத்திக்கிட்டு தான் இருந்தோம்ல, உலக்க வச்சு குத்தி. அது எவ்வளோ டயர்டுன்ற. எங்க டாடி தான் பண்ணுவாரு. ஆமா, அத இடிக்கிறதுக்குனே வந்து ஒரு ஃபேமிலில இருந்து எங்க வீட்டுக்கு வந்து இடிச்சுன்னு போவாங்க. ஆமா, அந்த மாதிரி காலமெல்லாம் வேலை வேலை வேலை. அப்போ ரொம்ப மோசம். எங்க அம்மா வீட்டுல நோம்பு கிடையாது, எங்க மாமியார் வீட்டுல தான் நோம்பு. அந்த அளவுக்கு வந்து வேலை பார்ப்போம். காய வச்சு அதை குத்தி அந்த அரிசி எடுத்து அதிர்ச்சி போடுவாங்க. அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி என்னால் முடிய மாட்டேங்குது, நெல் குத்தி அதை ஊற வச்சு அதை பண்ணுறதுக்கு நீங்கள் மிஷின்லேயே அரைச்சிட்டு வந்துடுங்க, காலத்தை வைக்க மாதிரி இது பண்ணிக்கலாம், நம்மளால என்னால் முடியாது அப்படின்ட்டேன். அதில் எந்த மிஷின் அரைச்சிட்டு வந்துட்டான். இந்த மாவு ஈர மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். ஆமாம், இடிக்கிறதுன்றதே கிடையாது. இப்போலாம் இடிக்கிறதுன்றதே கிடையாது. உலக்க கூட நம்ம கொடுத்துட்டோம்லம்மா. எங்கள் சித்து என் பொண்ணு வச்சு எங்கள் தங்கச்சி வீட்டில் இருக்குது. இடம் இல்லை, அப்பெல்லாம் வைக்கிட்டு அங்கே வீட்டில் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா நுர கட்டி வரணும். இப்போ வந்து பாவு வந்து செக் பண்ணுவாங்க அம்மா. பாவு வந்து நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் எப்படி சுட்டணும்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியாம, அப்படியே தெரியலனாலும் இன்னைக்குதான் யூடியூப்னு ஒண்ணு ஆயிடுச்சு, பெரிய டீச்சர். ஒரு சேனல் எடுத்தாலும் எல்லா சேனல்லயும் சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. முன்னெல்லாம் வந்து தெரியாதவங்களா என்ன வந்து கூப்பிட்டு போவாங்க. ஆமா, நோம்பு எடுக்கிறதுக்கு பாவை எடுத்து கொடுக்கறதுக்காகவே எங்க அம்மா போயிட்டு வருவாங்க. நானும் எல்லா இடத்துக்கும் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து யூடியூப் வந்து ஒரு பெரிய டீச்சர் ஆயிடுச்சு. கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் வந்து அவங்கவுங்க பார்த்து தெரிஞ்சுனாங்க, நம்ம சொல்லி கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஆமா, இருந்தாலும் எங்க மம்மி செய்யறது வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்ல தண்ணி வச்சுட்டு அதுல வந்து எப்படி வரணும்ன்றது போடுவாங்க. போட்டோன்னா நல்லா உருண்டையா வரணும். இது வந்து தண்ணியிலேயே வந்து கரைஞ்சிருச்சு, வெல்லம் கரையாம உருண்டையா வரணும். உருட்டி வந்துடணும். அப்படியே இறக்கி மாவு போட்டு கலர வேண்டியதுதான். கூட வந்து என்ன பண்றாங்க, ஏலக்காய் தூள் போடுவோம். இப்படி பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்படி பார்த்து கண்டுபிடிச்சா எடுக்கிறாங்க. சிலர் வந்து தொட்டு கையால் அப்படி வருதான்னு பார்ப்பாங்க. அந்த கொடி இது கம்பி மாதிரி வந்துன்னா அப்படியே பண்றாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். மோஸ்டா இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதான் பயமில்லாத எடுக்கிறது. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு துல்லியமா என்னால கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. இதை வந்து கண்டுபிடிச்சிருவேன்.
எனக்கும் எடுக்க தெரியும். ஆமா நானும் எடுப்பேன். என் பொண்ணு ஆமா என் தங்கச்சிக்கு தெரியாது. சின்ன பொண்ணு சாப்பிடவும் சாப்பிடாது, தெரியவும் தெரியாது. பாவு எடுக்கும் போதெல்லாம் நாங்கள் பேசவே மாட்டோம். ஏன்னா நம்மள அறியாம வந்து எச்சத்தை போயிடும் சொல்லிட்டு பேசக்கூடாதுன்னு எச்ச வந்து வாயில இருந்து தெரியாம வந்து அந்த பாத்திரத்துல பற்ற போகுது அப்படின்ட்டு பேச மாட்டாங்க. எங்க பாட்டி சொல்லுவாங்க, நோம்பு அன்னைக்கு யார்கிட்டயுமே பேச விட மாட்டாங்க. அக்கம் பக்கத்துல நோம்பு இருக்கவங்க கிட்ட பேசலாம், நோம்பு இல்லாதவங்க கிட்ட வந்து இல்லாத பாதி பேர் எடுக்க மாட்டாங்க. ஆமா அவங்க வந்து கவுச்சு சாப்பிடுவாங்க. எங்க பாட்டி பேசவே விட மாட்டாங்க. அன்னைக்கு பூரா விளையாடவே விட மாட்டாங்க யார்கிட்டயுமே. முன்னாடி நாளே சொல்லிடுவோம், நாளைக்கு நோம்பு, நாங்க வரமாட்டோம், பேச மாட்டோம். அதெல்லாம் ஒரு காலம்பா. பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு வந்துருவேன் நானு, நாளைக்கு எங்க வீட்டுல நோம்பு, நான் வரமாட்டேன், பேச மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட. நெக்ஸ்ட் டே தான் வந்து அதிர்ஷ்டம் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு விளையாடிட்டு வருவோம். அப்ப காலம் வேற. இந்த 90s 80s எல்லாம் சான்ஸே இல்ல. அப்பா அம்மா சித்தி சித்தப்பா அத்தைன்னு கூட தெரிய மாட்டேன் இப்ப இருக்கிற பசங்களுக்கு. எப்படி முறையா கூப்பிடணும், யார் பார்த்தாலும் ஆண்டி ஆண்டி இதுதான். அதே மாதிரி பெத்தவங்கள பேர் வச்சே கூப்பிடுறாங்க பசங்க. ஆமா சின்ன பசங்க தான், சின்ன பையன் தான் அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுறான். அதை வந்து அப்பா மிரட்ட கூட மாட்டுறாரு. காலம் மாறி அந்த அளவுக்கு மாறி போச்சு. முன்னால இருக்கிற மாவை எடுத்தப்பா வருதாம்மா? வரலையே. அப்பா அதுக்குள்ள இதுக்கு மாவு கொண்டு வர சொல்ற. பதம் பாத்தீங்கன்னா பாவு பதம் வந்து வந்துருச்சு அப்படின்னு வந்து பாவு பதம் இங்க வந்தாச்சு. எங்க அம்மா வந்து சொல்றாங்க. எந்த மாதிரி இருக்கு காமிங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உருட்டி இந்த கையில இப்படி எடுக்கணும். உருண்டையா கொஞ்சம் ஊத்துது, அது இன்னும் ஊத்துது, இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். அப்படி இன்னும் ஒரு 2 டைம் போடும்போது வந்துடும் கரெக்டா. அவ்வளோதான், இதோட வந்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு டைம் ஊற்றி பார்த்தாங்கன்னா கரெக்டாயிடும். இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்களாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணு பார்த்தா கை செய்யணும், அதுதான் வந்து சமையலோட டெக்னிக். அப்படியே பார்க்கணும், இதுதான் அளவு அப்படின்ட்டு சும்மா 1 டீஸ்பூனு இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. வந்துருச்சாமா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குமா? கொஞ்சம் ஃபாஸ்ட் வைங்க, ரொம்ப சிம்ல வச்சிருக்காங்க. ஆனால் எப்பயுமே எங்கள் அம்மா சிம்ல தான் வைப்பாங்க. டக்குன்னு வந்து முறிஞ்சிரும் பாவு. அதுக்காக எனக்கு பயம். இப்போ வந்து கரெக்டா வந்து ஆஃப் பண்ண போறேன். பாவு பதம் வந்து வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் தூள். இந்த மாவு வந்து நானும் எங்க அம்மாவும் கிளறிட்டு காமிக்கிறோம். அம்மா வந்து மாவு நிறைய போட்டுன்னு பயப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டாச்சு. அப்படியே உருட்டிக்கு வரணும். அது முன்னே துடுப்பு இருக்கும், அது பெரிய பாத்திரத்தில் போட்டு எடுப்போம். இப்போ இந்த கரண்டிலே எடுத்துறது. நம்ம செஞ்ச மாவுல வந்து எங்க அம்மா வந்து எப்பயும் குட்டி பிள்ளையார வந்து பிடிச்சி வச்சிருவாங்க. முதல்ல அது சேர்த்து அவருக்கு வச்சிடணும். ஃபர்ஸ்ட் சொல்ற அதிரசம் வந்து விநாயகருக்கு அப்படியே வச்சிருவாங்க. இப்போ வந்து வாழை இலையில வந்து அதிரசம் தட்டணும். இந்த மாவை வந்து நான் தட்ட போறேன். அம்மா வந்து நல்லெண்ணெயில தான் வந்து சுடுவாங்க. 6 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. எங்க பெரியம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா நோம்புக்கு மட்டும் நோம்புக்குலாம் வந்து நெய்யில தான் செய்வாங்க. நெய்யில தான். நெய் எங்க மாமியார் வீட்டுல வந்து நல்லெண்ணெய் தான் செய்வாங்க. அது அப்படியே எங்க அம்மா வந்து பின்பற்றுறாங்க. எங்க பெரியம்மா வீட்டுல வந்து நெய்யில தான் வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் மாடுலாம் வச்சிருக்காங்க, அதுல எடுப்பாங்க நெய். அதை தவிர வந்து அவங்க வீட்டு சர்க்கரையில கூட அதிரசம் செய்வாங்க. அது கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கும், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ இதுவே எனக்கு அவ்வளவா பிடிக்காது, அது சுத்தமா பிடிக்காது. அதிரசம் வந்து சர்க்கரையில செய்வாங்க, வெள்ளத்துல செய்வாங்க, அதிரசம் அதுலயும் செய்வாங்க, முறுக்கு செய்வாங்க, ஓட்டாடை செய்வாங்க. அதெல்லாம் நாங்களும் செய்வோம், இந்த வருஷம் செய்யல. அதான் மாட்டுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி எங்க அம்மா ஆனா அப்பெல்லாம் வந்து முறுக்குலாம் சுட்டு கொடுப்பாங்க தெரியுமா. இப்பெல்லாம் எங்க அம்மா என்னைய கண்டுக்கிறதே இல்ல. நான் சுட்டு தரேன்டா. எதுவுமே வந்து ஏன் சொல்றாங்கன்னா இதெல்லாம் கௌரிமாக்காக சொல்றாங்க, எங்களுக்காக கிடையாது. இல்லைன்னா இதுவும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா நான் சுட்டு தரேன்.
இனிமே அடுத்த வருஷத்துல இருந்து தீபாவளி ஒரு சமைய சேர்க்கிறோம். கந்தசஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து முறுக்கு சுட்டு கேட்டிருக்கேன். ஓட்ட வடை வேணா எங்க அம்மாக்கு அவ்வளோ ஓட்ட வடை நமுத்து வருது, அதனால நான் ஓட்ட வடை கேட்கல. முறுக்கு சூப்பரா போடுவாங்க. நல்லதானே வருது ஓட்ட வடை. இந்த இதுலதான் போட்டு வைப்பாங்க முறுக்கு ஃபுல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நோன்பு எடுக்க போகிறோம். கலசம் வந்து நிறுத்தியாச்சு. இதில் தான் வந்து சுட்ட அதிர்சம் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து எண்ணிக்கையில் தான் வந்து வச்சுருக்கோம். இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வடை பாயாசம் இதுதான் வந்து இன்னைக்கு வந்து சாமிக்கான பிரசாதம். இந்த கலசத்தை வந்து நாங்கள் கௌரிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கௌரி நோன்பு அப்படின்னு தான் இதை வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம். எங்கள் குலதெய்வமாக வந்து இவங்களை வந்து நாங்கள் பாவிச்சிருக்கோம். இப்போ வந்து டைரெக்டாக வந்து நோன்பு எடுக்க போகிறோம். எத்தனை எண்ணிக்கையில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வைக்கிறோமோ அத்தனை எண்ணிக்கையில் வந்து பூ வந்து நாங்கள் வந்து இதில் வந்து சுற்றி போடுவோம். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா சாமி மேலே கான்சன்ட்ரேட்டடாக வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த பூ வந்து ஒவ்வொருத்தராக வந்து எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அத்தனை பேர் வந்து சாமிக்கு வந்து சுற்றி போடுவோம். இதெல்லாம் கௌரி விரதம். ஆமா, இதை வந்து நாங்க சாமி எல்லாம் கும்பிட்டு வந்து எச்சில் கூட முழங்க மாட்டாங்க வந்து நாங்க வந்து காமிக்கிறோம். இப்ப வந்து அது மாறிடுச்சு. எங்க அம்மாவோட உடல் சூழ்நிலையை பொறுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு காலத்துல வந்து எச்ச கூட முழுங்க மாட்டாங்க. சாப்பிட்டுருக்காங்க, மதியம் சாப்பிட மாட்டாங்க. ஆமா, நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஓகே, அடுத்து பூஜை வந்து ரெடி ஆயிடுச்சு. தீப ஒளியில இருக்கிறது தான் தீபாவளி அப்படின்னு எங்க டாடி சொல்லுவார். பொறுமையா வைப்பா. ஓகே, அவ்வளோதான். தேங்காய் வந்து காமிச்சிட்டு உடைக்கணும். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. கௌரிமா எங்க அம்மா பாருங்க, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்க அம்மா பாருங்கன்னா எங்க அம்மா மூஞ்சி திருப்பி எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அப்படியே பொம்மை மாதிரி சாமியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எங்க உன்னை பாரு எல்லாரும் சாப்பிடுவாங்கம்மா. நம்ம இட்லி தான் இன்னைக்கு எங்க வீட்டுல. இன்னைக்கு சாதமே கிடையாது, இட்லி மட்டும்தான். ஆமா, இப்படி காமிமா, இப்படி காமி, இப்படி காமி, இப்படி வை, இப்படி நிமித்தி வை, நிமித்தி வையா. இல்ல வைமா, ஒன்னாகாது. ஹாப்பி தீபாவளி. ஆமா, ஒக்க தீபாவளி. இங்க எடுக்கிறதுக்குள்ள ஆனந்தோடது முடிஞ்சே போயிருப்போம். அம்மா அதெல்லாம் இது வைக்கிறதுக்காக மட்டும் பதமா எப்பயுமே கும்சுரவத்தியோட கும்சுரவத்தி ஜாயின் பண்ண சீக்கிரமா வந்துடும். ஹாப்பி தீபாவளி. ஆனந்த் மட்டும் தனி பார்ட்டி. இந்த வீடு வரலையா? புஷ்பானம் 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 பாத்தீங்களா? பால்கனிக்குள்ளேயே லாக் பண்ணிட்டோம். இன்னொன்னு வெயிட்டா. எங்க தம்பி வந்து புஷ்பானம் வைக்கிறாங்க, சாரி சங்கு சக்கரம் வைக்கிறாங்க. எங்க அம்மா ஓடி போயிட்டாங்க சிவன் நாடகம் பாக்குறதுக்கு. என்னப்பா இன்னுமா பத்தல? அது எங்க தெரியல. ஜாட்டியே முடிஞ்சிடும் போல. போ, கரெக்டா வச்சிருக்கியா? ஒரு வெத்து வெட்டு கடையை சொல்லிட்டேன். என் தங்கச்சி ஒரு நல்ல கடைக்கு போச்சு. கையில வைக்காதப்பா, அது சுத்தமா அந்த காம்பே இல்லப்பா, விட்டுரு.